18 வயசு கீழ இந்த படத்த பாத்துறாதீங்க. பார்த்த ஹாரர் மூவில இந்த படம் வந்து ஒரு விசித்திரமான ஒரு படம். Oh my God! God, what a scene! Oh my God! இந்த படம் பேர் இட் ஃபாலோஸ். 2014 வந்த படம். நம்ம கதாநாயகி பாத்துக்கிட்டீங்கன்னா, முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்படும். அந்த நபர் கூட நம்ம கதாநாயகி என்ன பண்ணிடுறாங்க, ஒண்ணா இருந்துடுறாங்க. ஒண்ணா இருந்ததுக்கு அப்புறம் நம்ம கதாநாயகிக்கு தெரியும், ஒரு பெரிய சாவமே அவனுக்கு இருக்குது. இந்த சாவம் வந்து இப்ப நம்ம கதாநாயகி தொத்திக்கும். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அது என்ன சாவுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இவனால அவனுக்கு வந்து ஒரு பேய் வந்து பல விதமான உருவத்துல வந்து அவனை துரத்திக்கிட்டு இருந்திருக்கு. இந்த பேய் அவனை துரத்தக்கூடாது, அந்த சாவம் அவனை விட்டு போகணும்னா அவன் வந்து வேற ஏதாவது ஒரு பொண்ணு கூட ஒண்ணா இருந்து அதை பாஸ் பண்ணி விட்டுறணும். அதாவது இந்த சாவத்தை வந்து அவங்களுக்கு வர வச்சிடணும். இல்லன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அவன் செத்து போயிருவான். ஏன்னா ஏற்கனவே வந்து அவன் வந்து ஏதோ ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த சாவம் அந்த பேய் துரத்திக்கிட்டு இருந்திருக்கு. அந்த பொண்ணு இவனுக்கு பாஸ் பண்ணி விட்டுருச்சு. இப்ப இவன் கதாநாயகி பாஸ் பண்ணி விட்டான். யார் நீங்க? நான் விடா கண்டேன். அவன் உன்னை ஏமாத்தி என்கிட்ட மாட்டி விட்டுட்டான். இப்ப கதாநாயகி இதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒண்ணு இந்த சாவத்தை வந்து வேற யாருக்காவது பாஸ் பண்ணி விட்டுறணும். வேற ஆளுக்கு வந்து அவங்க பாஸ் பண்ணி விட்டாலுமே இப்ப அந்த நபர் செத்து போயிட்டானா திருப்பி கதாநாயகியே வந்துடும். இப்ப கதாநாயகி இந்த பேய் துரத்ததுல இருந்து, அதாவது இந்த சாவத்துல இருந்து நம்ம கதாநாயகி தப்பிச்சாங்களா இல்லையான்றது வந்து இந்த படத்தோட மீதி கதைங்க. சீரியஸ்லிங்க இந்த படம் வந்து நம்ம கதாநாயகி அந்த உருவம் வந்து பல விதமான உருவத்துல பயங்கரமான முறையில எல்லாம் துரத்திக்கிட்டு வரும் பாருங்க. அந்த கட்டெல்லாம் பார்க்கும்போது தூக்கி வரி போட்டுருச்சுங்க. அடுத்தது என்ன ஆகும் என்ன ஆகும்ன்ற அந்த ஆர்வம் மண்டக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது, இங்கிலீஷ்ல தான் இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறீங்க மூவி பாக்ஸ்ன்ற வெப்சைட்ல இருக்குது. அங்க போய் இந்த படத்தை நீங்க தட்டி பார்த்துக்கலாம். நான் உங்கள் கிரேசி.